தமிழ் நீதி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல தான் சார்ந்து வாழ்கின்ற மக்களுடைய யதார்த்த வாழ்க்கை முறையை தன்னுடைய படைப்புகள் தோறும் எடுத்து காட்டுகின்ற ஒரு எழுத்தாளரை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அவர் தமிழ்நாட்டை சார்ந்தவர். அது மட்டும் இல்லாம அவருடைய வேலை வேறு, எழுத்துலகம் வேறு. இப்படிப்பட்ட இரண்டு கோணங்கள்ல அவருடைய வாழ்க்கை பயணிச்சுட்டு இருக்கு. தன்னுடைய படைப்புகளின் வழி தன்னை சார்ந்து இருக்கின்ற மக்களினுடைய வழிகளையும் வேதனைகளையும் எடுத்து காட்டுகின்ற ஒரு அற்புதமான எழுத்தாளரை பற்றிய தொகுப்பு தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோவுக்கு போகலாம். மண்மன எழுத்தாளர் கண்மணி குணசேகரன் மே 19, 1971 ஆண்டு கடலூர் மாவட்டத்தில் உள்ள மணக்கொள்ளையில் பிறந்தார். இவர்தம் பெற்றோர்கள் ஐயாத்துரை, சின்னம்மாள் ஆகியோர் ஆவார். குணசேகரன் 5ஆம் வகுப்பு வரை இருளக்குறிச்சியிலும் 10ஆம் வகுப்பு வரை உளுந்தூர்பேட்டையில் உள்ள ஆலடி அரசு பள்ளியிலும் படித்தார். பின்னர் தொழில் கல்வியை உளுந்தூர்பேட்டையில் உள்ள அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் முடித்தார். பெரியார் போக்குவரத்து கழக செஞ்சி கிளையில் தொழிற்பழகுனராய் வேலையில் சேர்ந்து 1999 தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக விருத்தாச்சலம் கிளையில் தொழிலாளியாக வேலை செய்தார். 1991 கண்மணி என்னும் புனைப்பெயரில் கவிதைகள் எழுதத் தொடங்கினார். பேராசிரியர் தா. பழமலை படைப்புகளின் பாதிப்பில் கதைகளை எழுதத் தொடங்கினார். தன் பெயருக்கு முன்னர் கண்மணி என்பதை சேர்த்து தனது பெயரை கண்மணி குணசேகரன் என்று சூட்டிக்கொண்டார். கவிதை, சிறுகதை, நாவல், அகராதி என இவருடைய படைப்புலகம் மிக நீண்டது. நடுநாட்டு மக்கள் வாழ்க்கையை 25 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து தனது படைப்புகளில் எழுதி வரும் கண்மணி குணசேகரன் பல்வேறு விருதுகளையும் பெற்றுள்ளார். சுந்தர ராமசாமி நினைவாக வழங்கப்படும் நெய்தல் விருது, நடுநாட்டு சொல்லகராதி, தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சித்துறையின் சிறந்த நூலுக்கான விருது, கலைஞர் பொற்கிழி விருது, கீரா விருது முதலான விருதுகளை பெற்றுள்ளார். இவரது அஞ்சலை நாவல் கேரள பல்கலைக்கழகத்தில் பாடமாக வைக்கப்பட்டுள்ளது. இவருடைய நாவல்கள் பல்வேறு ஆய்வு மாணவர்களிடையே ஆய்வுப் பொருளாக மாறியுள்ளன. கவிதை, சிறுகதை, நாவல், அகராதி, புனைவு கதைகள் என 25 நூல்களை இவர் படைத்துள்ளார். வேளாண்மை சார்ந்த வாழ்க்கையை இயல்புவாத அழகியலுடன் தன் படைப்பின் வழி எடுத்துக்காட்டும் கண்மணி குணசேகரன் யதார்த்த எழுத்தாளர் என்பதில் ஐயமில்லை.